Hi dear students, welcome to this session. நான் உங்கள் பாலா சார். இன்றைக்கி நமக்கு 12th மேக்னட்டிசமில் வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் காந்த தயக்கம். இது வந்து எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் 5 மார்க் கொஸ்டினில் இந்த வருஷம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸில் இதுவும் ஒன்று. காந்த தயக்கம், அதாவது ஹிஸ்டெரிசிஸ். இதை பலவிதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ஹிஸ்டீரிசிஸ் அப்படிங்கிறாங்க யூஎஸ் இங்கிலீஷில், யூகே இங்கிலீஷில் வந்து ஹிஸ்டெரிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த காந்த தயக்கம் படிப்பதனுடைய நோக்கம் என்ன, அவசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே நம்ம வந்து காந்தத்தினுடைய அடிப்படை பண்புகள் வந்து படித்தோம். காந்த பொருள்களுடைய அடிப்படை பண்புகள். ஒரு பொருளை காந்தமாக்கணும்னா அது என்னென்ன காந்த பண்புகளை பெற்றிருக்க வேண்டும், வாட் ஆர் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் த டேட்டா அவைலபிள் வி கிளாசிஃபை த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இன்டு 3 டயா, பேரா, ஃபெரோ அப்படின்னு நம்ம சொன்னோம். அதில் ஃபெரோ வந்து இஸ் அ வெரி குட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணோம். இப்போ ஈவன் இன் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் தெர் ஆர் டிஃப்ரெண்ட்டு டைப்ஸ். அதில் வந்து இப்போ ஹார்டு, சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் 2 வகையாக நம்ம சொல்கிறோம். அந்த மேக்னெட்டிக் ஏன்னா ஒரு பொருளை வந்து ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்த முடியும், எல்லாத்துக்கும் வந்து பயன்படுத்த முடியும். இப்போ சிலிக்கான் ஸ்டீல் இருக்குன்னா சிலிக்கான் ஸ்டீலை வந்து சில வகையான பயன்பாடுகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி கார்பன் ஸ்டீல் இருக்குன்னா கார்பன் ஸ்டீலை வந்து சில வகையான பயன்பாடுகளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எந்த பொருளை எந்த பயன்பாட்டுக்கு நம்ம எடுக்கிறது, அப்போ அதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம். ஸோ அதை பற்றி நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த காந்த தயக்கம். ஸோ காந்த தயக்கம் இது அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். காந்த தயக்கம்னா இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கிராஃப் ஒன்று வரைய போகிறோம். அந்த கிராஃப் எப்படி வரைய போகிறோம், ஒரு மெட்டீரியலை எடுத்து அதை கம்ப்ளீட்டாக வந்து மேக்னடைஸ் பண்ண போகிறோம், காந்தமாக்க போகிறோம். அதை முழுமையாக காந்தமாக்கின பிறகு அந்த கிராஃப்லேருந்து கிடைக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கிட்டு இதை வந்து இந்தந்த பர்பஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதுதான் இந்த டாப்பிக்கோட ஒரு சினாப்சிஸ். ஓகே, இப்போ இந்த நம்ம வரையக்கூடிய அந்த கிராஃபுக்கு பேர் என்னென்னா காந்த தயக்க கண்ணி என்று பெயர். இட் இஸ் அ லூப், இட் இஸ் அ க்ளோஸ்டு லூப்பு. ஓகே, நமக்கு ஏற்கனவே தெரியும். இதை இன்னொரு விதமாக அந்த கிராஃபை சொல்லுவாங்க. இது வந்து பிஹெச் கிராஃப்னு சொல்லுவாங்க. பிஹெச் கிராஃப் முன்னாடி பழைய புக்கிலலாம் அப்படி தான் இருக்கும். பிஹெச் வரைபடம், அதாவது பிக்கும் ஹெச்சுக்கும் இடையே வரையக்கூடிய வரைபடம். த கிராஃப் இஸ் பிளாட்டட் பி எகெயின்ஸ்ட் ஹெச் ஆர் ஹெச் எகெயின்ஸ்ட் பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஹெச்சுங்கிறது நமக்கு தெரியும், அது காந்தமாக்கும் புலம், மேக்னடைசிங் ஃபீல்டு. இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியலுக்கு நீங்கள் மேக்னடைசிங் ஃபீல்டு கொடுக்குறீங்க, காந்தமாக்கும் புலம் கொடுக்குறீங்க. அது என்ன பண்ணுது, இஃப் இட் இஸ் அ மேக்னெட்டிக் மெட்டீரியல், குட் மேக்னெட்டிக் மெட்டீரியல், அது வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எடுத்துக்குது, உள்வாங்கிக்குது. எடுத்துக்கிட்டு அதில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து நடக்குது, காந்த தூண்டல் நடக்குது. ஸோ வி ஆர் கெட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் த மெட்டீரியல். அப்போ இந்த ஹெச்சை நாம் மாற்றுகிற பொழுது பி எப்படி மாறுது அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியதான் இந்த கிராஃப், இந்த பிஹெச் கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have x-axis. x-axisல வந்து I'm going to put magnetizing field. y-axisல வந்து magnetic field B அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது காந்தமாக்கும் புலம், இது காந்த புலம். அதே மாதிரி இது நெகட்டிவ் மேக்னடைசிங் ஃபீல்டு, அதே மாதிரி நெகட்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா ஆப்போசிட் டைரக்ஷனில் மேக்னடைஸ் ஆகிறது. ஸோ இப்போ நம்ம x-axis y-axis அப்படிங்கிற 2 விஷயத்தை வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, யூ ஸ்டார்ட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் யூ டேக் சி பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் முதல்ல வந்து அந்த மெட்டீரியலுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, கரண்ட்டு பாஸ் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இந்த ஹெச் வந்து எப்படின்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு NI/2R நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் மேக்னடைசிங் ஃபீல்டு. ஒரு காயில் எடுத்து ஒரு மெட்டீரியலில் சுற்றி அந்த காயிலில் வந்து நம்ம கரண்ட் அனுப்புகிறப்ப அதோட ரேடியஸ் தான் R. அப்போ அது வந்து மேக்னடைசிங் ஃபீல்டு நம்ம எவ்வளோ கொடுக்குறோங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த மேக்னடைசிங் ஃபீல்டுக்கு என்ன கரஸ்பாண்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது காந்த மாகும் புலம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஹெச்சை வந்து 0லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா, நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம்ல, B இஸ் ஈக்குவல் டு மியூ ஹெச்னு பார்த்துருக்கோமா. B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ ஹெச் வெக்டர். நம்ம என்ன நினைக்கிறோம், மியூ இஸ் ஈக்குவல் டு B வெக்டர் பை ஹெச் வெக்டர், மாடலஸ் போட்டுக்குங்க, ஹெச் வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு B பை ஹெச். ஸோ அப்போ இந்த மியூங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அப்படின்னா நான் வந்து பி வந்து என்ன சொல்லியிருக்கோம், ப்ரொபோர்ஷனல் டு ஹெச் அப்படி தானே. அப்போ ஆனால் வந்து இது வந்து ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் ஃபார்மில் இருந்தாலும் இட் இஸ் நாட் லீனியர். அதான் ப்ராக்டிக்கல் நடக்குது. இது ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ்னு நமக்கு தெரியும். ஒய் ஈக்குவல் எம்எக்ஸுங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் வந்து கிராஃபில் என்ன கிடைக்குதுன்னா இஸ் நாட் லீனியர், ஒரு வளைகோடாகத்தான் நமக்கு கிடைக்குது. இஸ் அ நான் லீனியர் கர்வ் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கிடைக்குது. அதனால் இப்போ இந்த ஹெச் மதிப்பை வந்து நம்ம சியிலேருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல வந்து அதுக்கு மேலே வந்து அது என்ன ஆகலை அப்படின்னா சொன்னால் இன்க்ரீஸ் ஆகலை. அப்போ இன்க்ரீஸ் ஆகாதனால இதுக்கு மேலே நீங்கள் என்ன தான் வந்து மேக்னடைசிங் ஃபீல்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் இதுக்கு மேலே அது வந்து ஸ்டெடி ஆயிரும். அப்போ இந்த கரஸ்பாண்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பாயிண்ட் ஏ, இப்போ இது என்ன ஆச்சு, சேச்சுரேட் ஆயிடுச்சு. சேச்சுரேட்டட் அதாவது தெவிட்டிய நிலையை அடைந்து விட்டது. அதாவது முழுமையாக அது என்னவாயிருச்சு, காந்தமாக மாறிடுச்சு. தெவிட்டிய நிலை. தெவிட்டிய நிலைனா இப்போ நம்ம சொல்கிறோம்ல சாப்பாடு தெவிட்டி போச்சுன்னு சொல்லணும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. தெவிட்டிய நிலை. தெவிட்டிய நிலைக்கு மேலே நீங்கள் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலும் அது காந்தமாக, அதுக்கு மேலே காந்த புலத்தை அது எடுத்துக்காது. அப்போ இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ இங்கே பாயிண்ட் பண்ணிக்கங்க. இது வந்து ஹெச் மேக்ஸிமம். ஓகே ரைட். இப்போ இந்த பொருளை வந்து நம்ம மேக்னெட்டாக மாற்றிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி இதை டீமேக்னடைஸ் பண்ணுறதுக்காக திருப்பி நான் என்ன பண்ணுறேன், குறைக்கிறேன். தி மேக்னடைசிங் ஃபீல்டு இஸ் ரெடியூஸ்டு டு 0. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக இந்த சிஏ கிராஃப், அந்த சிஏ கிராஃப் வந்து ரீட்ரேஸ் ஆகி திரும்ப அதே பாதையில் ஏசியாக வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது என்ன நடக்குதுன்னு பாருங்கள், இது குறைய ஆரம்பிக்குது. ஹெச் குறையும் போது பியும் குறையுது. ஆனால் இது எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பாருங்கள், இங்கே வந்து நிற்கிது. இட் இஸ் நாட் கம்மிங் டு 0. இது இங்கே வந்து நிற்கிது. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டின்னு சொல்கிறோம், டி. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் கால்டு டி. ஓகே, இந்த போர்ஷன், இந்த சிடி போர்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த சிடி போர்ஷன் தான் காந்த தேக்கு திறன். காந்த தேக்குத்திறன் அல்லது தேக்கத்திறன், காந்த தேக்கத்திறன் அதாவது ரிட்டன்டிவிட்டின்னு சொல்கிறோம். ரிட்டன்டிவிட்டி இந்த போர்ஷன். காந்தத்தன்மை நீக்கப்பட்ட பிறகும், ஈவன் இஃப் தி மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த மெட்டீரியல், காந்தமாக்கும் புலத்தை அந்த பொருளிலிருந்து நீக்கிய பிறகும் கூட காந்தத்தன்மை அந்த பொருளில் நீடிக்கிறது. காந்த புலம் அந்த பொருளில் நீடிக்கிறது. மேக்னெட்டிக் ஃபீல்டு induced in the material is continuing, is lasting. அப்படின்னா காந்தத்தன்மை அந்த பொருள் தேக்கி வைக்கப்படுகிறது. இந்த தேக்கி வைக்கப்படக்கூடிய தன்மைக்கு பேர் தான் காந்த தேக்கு திறன். இதை வந்து we call it as retention or retentivity சொல்கிறோம். retentivity. ஓகே ஓகே, நம்ம கிளாஸில் இப்போ சொல்லித்தரதை நிறுத்தியாச்சு. சொல்லித்தரதை நிறுத்தினதுக்கப்புறம் உங்கள் மைண்டில் நம்ம சொல்லிக் கொடுத்த எல்லா கான்செப்ட் நிற்காட்டியும் ஓரளவுக்கு ஒரு 20% 30% அந்த கான்செப்ட் நிற்கிது இல்லையா. ஸோ அதுதான் அந்த ரிட்டன்ஷன் சொல்கிறோம், ரிட்டன்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, இது ஒரு பார்ட்டு. அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த பண்பை நான் நீக்க போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு கம்ப்ளீட்லி ரிமூவ் திஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ரிட்டன்ஷன். இதை தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா காந்த தயக்கம்னு சொல்கிறாங்க. இப்போ காந்த தயக்கம் என்பது என்ன, இப்போ நம்ம காந்த புலம், காந்தமாக்கும் புலத்தை நீக்கிய பிறகும் காந்த புலம் அதில் தேங்கி நிற்கிறது, தயங்கி நிற்கிது. என்ன பண்ணுது, தயக்கம்னா என்ன சொல்லுவோம், தயக்கம்னா பயந்து போய் நிற்கிறது தான் தயக்கம்னு சொல்லுவோம். இப்போ நான் ஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணும்போது என் கூடவே பியும் இன்க்ரீஸ் ஆகி வந்துச்சு இல்லையா. அப்போ நான் ஹெச்சை நான் ரெடியூஸ் பண்ணி 0 கொண்டு வரும்போது, ஹெச்சை ரெடியூஸ் பண்ணி 0 கொண்டு வரும்போது ஆனால் பி வந்து ரெடியூஸ் ஆகி 0க்கு வரல. அது என்ன பண்ணுது, தயங்கி இங்கேயே நின்றுது. இதைத்தான் காந்த தயக்கம் என்று சொல்கிறோம். அதாவது காந்தமாக்கும் புலம் நீக்கப்பட்டதற்கு பிறகும் காந்தத்தன்மை தயக்கம் காட்டுவதால் அதுக்கு காந்த தயக்கம் என்று பொருளாகிறது. ஆக ஹெச்ஐ பியோடு கம்பேர் பண்ணுறப்போ, ஹெச்ஐ பியுடன் ஒப்பிடும் பொழுது எப்போதுமே பி வந்து ஹெச்சுக்கு பின்தங்கி இருக்கிற காரணத்தினால தான் இதை வந்து காந்த தயக்கம் என்று சொல்லுகிறோம். ஹிஸ்டரிசிசம்னு சொல்லுவோம்.
அதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு இன்க்ரீஸ் த மேக்னடைசிங் ஃபீல்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். காந்தமாக்கும் புலத்தை இப்பொழுது எதிர் திசையில் நாம் அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது 0வுக்கு வருது. இந்த பாயிண்ட்டை வந்து வி கால் இட் ஆஸ் ஈன்னு சொல்கிறோம், ரைட். அப்போ இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டு சி, இந்த பாயிண்ட், இப்போ இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனுக்கு என்ன பேருன்னா காந்த நீக்கல் திறன், அதாவது காந்த நீக்கத்திறன், காந்த நீக்கத்திறன் சொல்கிறோம். இதுவும் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி தான். காந்த நீக்கத்திறன் இஸ் சோ கால்டு கோயர்சிவிட்டி. கோயர்சிவிட்டினா the negative magnetizing field or opposite magnetic current direction மாற்றிட்டோம்னா நெகட்டிவ் மேக்னடைசிங் ஃபீல்ட் கொடுக்கலாம். தி ஆப்போசிட், அதாவது போலாரிட்டியை மாற்றிடுறது. தி ஆப்போசிட் மேக்னடைசிங் ஃபீல்டு இஸ் யூஸ்டு டு எலிமினேட் தி மேக்னட்டிக் அந்த ரிட்டன்ஷனை நீக்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய என்னது எதிர் காந்த புலத்துக்கு பேர் தான் காந்த நீக்கத்திறன். இப்போ என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக அந்த காந்த பண்பு நீக்கியாச்சு. மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், மேக்னடைசிங் ஃபீல்டை ஃபர்தராக நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகெயின் த மேக்னட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல அது மீண்டும் தெவிட்டிய நிலையை அடைகிறது. திஸ் இஸ் சேச்சுரேஷன் பாயிண்ட்டு. திரும்ப நான் வந்து என்ன பண்ணுறேன், மேக்னடைசிங் ஃபீல்டில் 0வுக்கு கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இது திரும்ப 0வுக்கு வராது. ஸோ வராமல் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சிஎஃப்ஆ இன்க்ரீஸ் ஆன இந்த நெகட்டிவ் மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து எஃப்சியா என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். ஆனால் இது என்ன பண்ணுது, இங்கே போய் நின்றுக்குது. அப்போ ஜியில் போய் நிற்கிது. அப்போ திஸ் போர்ஷன் சிஜி இஸ் ஆல்சோ என்னது காந்த தேக்குத்திறன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இதுவும் ரிட்டன்டிவிட்டி தான் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக மீண்டும் என்ன பண்ணுறோம், 0லேருந்து மேக்னட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது this go to like this. அப்போ இந்த இடத்துல இது வந்து நிற்கிது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் ஷேப்புக்கு கொண்டு வரதுக்காக மறுபடி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வரைக்கும் வரும்போது this goes here. அப்போ this once again this also இது வந்து G and K. ஏன் ஹெச் யூஸ் பண்ணலை, பி யூஸ் பண்ணலை, ஆல்ரெடி பி ஹெச் யூஸ் பண்ணிட்டோம், அதனால் ஓகே. அப்போ இந்த சிஹெச் ஆல்சோ என்னது கோயர்சிவிட்டி இன் த பாசிட்டிவ் சைடு, CE is the coercivity in the negative side. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மேக்னடைசேஷன் அண்ட் டிமேக்னடைசேஷன் நடந்துருச்சு. காந்தம் ஆக்கி இருக்கிறோம், அதே மாதிரி காந்த பண்பை நீக்கி இருக்கிறோம். அப்போ ஒரு கம்ப்ளீட் லூப் கிடைக்குது. இதுக்கு பேர் காந்த தயக்க கண்ணி. காந்த தயக்க கண்ணி இஸ் a magnetic hysteresis loop. மேக்னட்டிக் ஹிஸ்டெரிசிஸ் லூப். அப்போ இந்த லூப் எதுக்காக வரைகிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த லூப்பை நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லூப்போட சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த காந்த தயக்க கண்ணியினுடைய பரப்பு ஏரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நீங்கள் மேக்னடைஸ் பண்ணி டிமேக்னடைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அங்கே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும், ஓரியன்ட் ஆகும். அப்போ அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, எனர்ஜி லாஸ் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் வந்து நடக்குது. வெப்பமானது ஆற்றல் வடிவில் என்ன ஆகுது, வெப்ப ஆற்றலானது வெளியில் வருது, வெளியில் ரிலீஸ் ஆகுது. அப்போ அது எதுக்கு தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னா, இந்த காந்த தயக்க கண்ணியினுடைய பரப்பிற்கு சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த லூப்போட சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா, பரப்பு கம்மியாக இருந்துச்சு, என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிவரக்கூடிய வெப்ப ஆற்றலுடைய மதிப்பு, அதாவது ஒரு யூனிட் வால்யூமில் வெளியேறக்கூடிய வெப்பம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெப்பம் வந்து இந்த பரப்பிற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரப்பு வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு எனர்ஜி லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இப்போ லூப்போட சைஸை நம்ம பார்க்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குது பாருங்கள், எவ்வளவு ரிட்டன்ஷன் இருக்குது, எவ்வளவு கோயர்சிவிட்டி இருக்குது, அதே மாதிரி எவ்வளவு சேச்சுரேஷன் பாயிண்ட் வருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லூப்போட ஏரியா. ஸோ இவ்வளவு விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணால் தான் நம்ம ஒரு குட் மேக்னெட்டிக் மெட்டீரியலை ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹிஸ்டெரிசிஸ் லூப்பு. ஸோ இதை நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ திஸ் க்ளோஸ்ட் லூப் எது, ADEFGH திருப்பி ஏக்கு வந்தீங்கன்னா இது வந்து ஹிஸ்டெரிசிஸ் லூப், காந்த தயக்க கண்ணி என்று பொருள்.
இது ஒரு பொருளை முழுமையாக காந்தமாக்கும் சுற்றை காட்டுகிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ we are going to see the applications. இப்போ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல், இன்னொன்று ஹார்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதாவது மென்காந்த பொருள்கள், வன்காந்த பொருள்கள் அப்படின்னு ரெண்டு சொல்கிறோம். இந்த காந்த தயக்க கண்ணினுடைய ஷேப்பு, அதனுடைய வடிவம், அதனுடைய பரப்பு அடிப்படையில் குறைந்த பரப்பை கொண்ட மேக்னெட்டிக் ஹிஸ்டெரிசிஸ் லூப் கிடச்சிதுன்னா, பரப்பு வந்து ரொம்ப கம்மியாக கிடச்சிதுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மென்காந்த பொருள்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம ஒப்பிட்டு காட்ட போகிறோம். ஸோ மென்காந்த பொருள்னால் ஏரியா வந்து கம்மியாக கிடைக்கும், ஏரியா பெருசாக இருந்ததுன்னா அது வன்காந்த பொருள்கள்னு சொல்ல போகிறோம். இந்த ஏரியா கம்மியாக இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, சிலிக்கான் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சாஃப்ட்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதே மாதிரி கார்பன் ஸ்டீல், கார்பன் எஃகு வந்து அது ஒரு வன் மேக்னெட்டிக் மெட்டீரியல், வன் காந்த பொருள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நான் கிராஃப் வரைகிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் இதில் முக்கியம், ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸு. ஸோ இது பாருங்கள், இது ஒரு சைஸ். ஓகே, ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இப்போ இன்னொன்று வரைகிறேன் பாருங்கள், வேற ஒரு நல்ல வரைகிறேன். ஸோ இது வந்து ஸோ ரெண்டு வேறு வேறு சைஸில் வரைகிறோம், அவ்வளோதான். ஸோ ஒன் இஸ் லைக் திஸ். ஸோ சைஸ் வந்து ரொம்ப மெல்லிய, அதாவது மெல்லிய சைஸாக இருக்குது. தின் மேக்னெட்டிக் ஹிஸ்டெரிசிஸ் லூப்பு, தயக்க கண்ணி வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்குது. இது வந்து ஏரியாவும் கம்மியாக இருக்குது. இது வந்து மென் காந்த பொருள், சாஃப்ட். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் எஃகு, சிலிக்கான் ஸ்டீல், ஸ்டீல்னா எஃகு. ஓகே, இன்னொன்று போட போகிறேன், அது ஏரியா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஏரியா பெருசாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஏரியா பெருசு. ஓகே, இது வந்து வன் காந்த பொருள், ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். இது வந்து கார்பன் எஃகு, கார்பன் ஸ்டீல். ஓகேவா, புரியுதா? ஸோ இதில் பாருங்கள் என்ன வித்தியாசம் தெரியுது ரெண்டு படத்துக்கும். இது வந்து தடிமனாக இருக்குது, சைஸ் பெருசாக இருக்குது, இது சைஸ் சின்னதாக இருக்குது. ஒன்று ஏரியா பெருசாக இருக்குது, இது ஏரியா சின்னதாக. அப்போ எனர்ஜி லாஸ் எதில் அதிகமாக இருக்கும்? கார்பன் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி லாஸ் வந்து அதிகமாக இருக்கும், சிலிக்கான் ஸ்டீலில் வந்து எனர்ஜி லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிட்டன்ஷன் வந்து இதில் கோயர்சிவிட்டி வந்து கம்மியாக இருக்குது. இதில் மென்னை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்டு மேக்னெட்டிக் கோயர்சிவிட்டி கம்மி. அதே மாதிரி இதில் வந்து கோயர்சிவிட்டி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதில் ரிட்டன்டிவிட்டி இதில் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் ஹார்டு மேக்னெட்டிக் ரிட்டன்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, இதில் வந்து சாஃப்ட்டில் வந்து ரிட்டன்டிவிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ இந்த எவிடன்சஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to select magnetic materials for the practical purpose. அதில் நிலையான காந்தங்கள் செய்வதற்கு எதை பயன்படுத்த வேண்டும்? நிலையான காந்தம்னா பர்மனெண்ட்டாக எப்போதுமே அதுக்கு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு அதிக காந்த தேக்குத்திறன் இருக்கணும். ஒன்று, அதிக காந்த நீக்கல் பண்பு இருக்கணும். அதாவது நிறைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை சேமித்து வைக்கணும். அதை வந்து அவ்வளவு ஈஸியாக என்ன பண்ண முடியாது, நீக்கப்படக்கூடாது. அந்த அளவுக்கு அது ரிட்டன்சிவிட்டியும் கோயர்சிவிட்டியும் அதிகமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, காந்த உட்புகுதிறன் அதிகமாக இருக்கணும். இது எல்லாமே அதிகம். ஹை ரிட்டன்டிவிட்டி, ஹை கோயர்சிவிட்டி, ஹை மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ஸோ இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பொருளைத்தான் நாம் நிலையான காந்தங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த கார்பன் எஃகு மற்றும் ஆல் நிக்கோ உலோக கலவையை பயன்படுத்தலாம். கார்பன் ஸ்டீல் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், ஹை ரிட்டன்டிவிட்டி, ஹை கோயர்சிவிட்டி அண்டு ஹை மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இதில் ஹீட் லாஸ் வந்து அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஆனாலும் நம்ம நிலையான
காந்த புலங்கள் செய்வதற்கு இந்த பொருளை தான் பயன்படுது. இல்லை ஆல் நிக்கோங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஆல் நிக்கோங்கிறது நிக்கல் ப்ளஸ் இரும்பு ப்ளஸ் பிரைமரியாக வந்து அதில் அலுமினியம் சேர்த்துருப்பாங்க. அலுமினியம், அதனால தான் ஆல் நிக்கோ. ஏஎல்ங்கிறது அலுமினியம். அலுமினியம் ப்ளஸ்ஸு நிக்கல் ப்ளஸ் கோபால்ட்டு அதெல்லாம் சேர்க்குறதா அந்த ஆல் நிக்கோ அலாய். இது பர்மனன்ட் மேக்னெட்டிக் நிலைக்காந்தம் செய்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துகிறோம். எலக்ட்ரோ மேக்னெட் மின்காந்தங்கள் செய்கிறதுக்கு எதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது தொடக்கத்தில் வந்து சசப்டிபிலிட்டி அதிகமாக இருக்க வேண்டும், அதிக காந்த ஏற்பு திறன் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காந்த தேக்குத்திறன் வந்து குறைவாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு குறைந்த காந்த நீக்கத்திறன் இருக்கணும். சசப்டிபிலிட்டி அதிகமாக இருக்கணும், பட் ரிட்டன்டிவிட்டியும் கோயர்சிவிட்டியும் கம்மியாக இருக்கணும். அப்போ எதை சூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் சூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ சிலிக்கான், ஸ்டீல் அந்த மாதிரியான பொருளை பயன்படுத்தலாம், அல்லது தேனிரும்பை பயன்படுத்தலாம், மியூ மெட்டலை பயன்படுத்தலாம். மியூ மெட்டலுங்கிறது நிக்கலும் இரும்பும் கலந்த உலோக கலவைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி டிரான்ஸ்ஃபார்மரில் மின்மாற்றி படிப்பீங்க நீங்கள் 4வது படத்தில். இந்த மின்மாற்றியில் வந்து உள்ளகம் கோர் இருக்கும். அந்த கோர் மெட்டீரியல் வந்து எந்த மெட்டீரியலை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் வந்து சசப்டிபிலிட்டி அதிகமாக இருக்க வேண்டும். அதே போல் உயர்ந்த காந்தப்புலத்தினுடைய மதிப்பை அதை பெற்றிருக்க வேண்டும். குறைந்த பரப்பு இருக்க வேண்டும். குறைந்த பரப்பு கொண்ட மெல்லிய தயக்க கண்ணியை பெற்றிருக்க வேண்டும். அப்படின்னா நீங்கள் எதை பயன்படுத்தலாம்? நீங்கள் வந்து தேனிரும்பை பயன்படுத்தலாம். இப்போ இதில் வந்து சாஃப்ட் அயனை இதில் பயன்படுத்துகிறோம், ஸ்டீலை வந்து இதில் பயன்படுத்துகிறோம். ஸோ சாஃப்ட் அயனை வந்து 2 இதில் பயன்படுத்தலாம். ஒன்று வந்து இந்த மின்காந்தங்கள் செய்கிறதுலையும், அதே மாதிரி மின்மாற்றி உள்ளகத்துலேயும் நீங்கள் சாஃப்ட் அயனை வந்து பயன்படுத்தணும். ஹார்டு இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்மனெண்ட் மேக்னெட்டுக்கு வந்து பயன்படுத்த போகிறீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து காந்த தயக்கம்னா என்ன, காந்த தயக்க கண்ணி எப்படி வரைகிறது எக்ஸ்பெரிமெண்டலாக, ஸோ அதிலிருந்து கிடைக்கப்பெற்ற சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டினில் ஸ்ட்ரைட் கொஸ்டினாக கேட்குறான். ஸோ அதெல்லாம் இப்போ இது வந்து சைஸு வந்து நான் சொன்னேன் இல்லையா, எனர்ஜி லாஸ் பர் யூனிட் வால்யூம் இஸ் ஈக்குவல் ஏரியா ஆஃப் த லூப்பு. அப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஏரியாவா வால்யூமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்வி கேட்கலாம். அதனால் இது கொஞ்சம் எப்போதுமே நீங்கள் படிக்கும்போது நீங்கள் டெப்த்தாக படிங்க. டெப்த்தாக படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நீட்லேயோ ஜேஇலையோ கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக எழுத முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் ஹிஸ்டெரிசிஸ். ஸோ இப்போ நம்ம வந்து 3rd யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள். ஒரு வயரில் கரண்ட்டு போகும்போது காந்த விளைவு எப்படி ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது அடுத்த வீடியோவில் நீங்கள் எதிர்பாருங்கள். கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ ஸோ மச்.